வெல்கம் டு நாகுஸ் ஹேண்ட்வொர்க். இன்றைக்கி நம்ம ஹேண்ட்பேக் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு பக்கம் கூட உள் பக்கம் உள்ள துணியில் ஸ்டிச்சிங்கே தெரியாது. எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். 15 இன்ச்சஸ் உயரம், 25 இன்ச்சஸ் அகலம். அது மாதிரி வெளி கிளாத்து ஃபோம் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோமுக்கு பதிலாக கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், இந்த மூணையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ 3 துணியும் ஜாயின் பண்ணிட்டோம். டூ இன்ச்சஸ், த்ரீ 3.5 இன்ச்சஸ் அகலம், 25 இன்ச்சஸ் நீளம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடித்து கைப்பிடிக்கு தைச்சிருவோம். ரெண்டையும் கைப்பிடி 2 நம்ம மடித்து தைச்சிட்டோம். இப்படி மடித்து இந்த மாதிரி வச்சு தைச்சிருங்க. கைப்பிடி 2 தைச்சிட்டோம். இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் தைச்சிட்டோம், இந்த பக்கம் தைச்சிட்டோம். இப்போ இதை இப்படி வச்சு இந்த மாதிரி தைக்க போகிறோம். இந்த கார்னரையும் அதே மாதிரி இந்த பக்கம் கார்னர் இந்த மாதிரி தைச்சிருவோம். 2 கார்னரும் இப்போ தைச்சிட்டோம். இப்போ ஒரு லைனிங் கிளாத், அதாவது இந்த பிசுரெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லைனிங் கிளாத் போட போகிறோம். நம்ம எடுத்த அதே அளவு தான் லைனிங் கிளாத்தோடைய உயரம் 15 இன்ச், நீளம் 25. அதே மாதிரி 2 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். டூ இன்ச்சஸ் அதே மாதிரி இந்த பக்கம் 4 பக்கமும் 2 இன்ச்சஸில் கட் பண்ணிக்கின்றோம். இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் போட்டுக்கின்றோம். இப்போ இந்த பக்கம் தையல் போட்டுட்டோம். இந்த பக்கம் தையலில் இந்த அளவுக்கு ஹோல் விட்டுருக்கேன் பையை திருப்பி விடுறதுக்கு. இப்போ இந்த கார்னரை இப்படி தைச்சிருவோம். இப்போ இதையும் அதே மாதிரி தைச்சிட்டோம். இந்த கார்னர் அதே மாதிரி இந்த கார்னர், இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் விட்டுருக்கேன் பையை திருப்பி விடுறதுக்காக. இதை இப்படி தைக்க போகிறோம். இந்த கார்னர் இது ஃபுல்லாக அப்படி தைக்க போகிறோம். தைச்சிட்டோம். இந்த கார்னர் கட் பண்ணினா தான் கரெக்டாக மடிக்க வரும், திருப்பி விட வரும் கரெக்டாக. சைடில் ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, அது வழியாக பேக் எடுத்துடலாம். இப்போ இந்த சைடை இப்படி மடித்து ஜாயின் பண்ணிடலாம். தைச்சிட்டோம். இப்போ இதை உள்ளே திருப்பி விட்டுறலாம்.
இப்போ லைனிங் துணியை உள்ளே நம்ம திருப்பி விட்டோம். இந்த கார்னர் படிவாக இருக்கிறதுக்காக இந்த கார்னர் எல்லாம் ஒரு தையல் போட போகிறோம். அப்படி இந்த கார்னர் எல்லாம் தையல் போட்டுருவோம். இந்த ஓரம் வந்து படிவாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஓரம் தைக்கவும் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் படிவாக பட்டி மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி போட்டுருவோம். இந்த மாதிரி 2 பக்கம் தையல் போட்டோம். இப்படி வச்சு இதை தைச்சிடுவோம். அதே மாதிரி இதை வந்து இப்படி வச்சு தைச்சிடுவோம். இப்போ 2 பக்கமும் இதை தைச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து இதை வந்து ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு இப்படி தைச்சிடுவோம். தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்படி மடித்து தையல் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். அது மாதிரி இந்த சைடும் தைச்சி முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு பக்கம் கூட உள் பக்கம் உள்ள துணியில் ஸ்டிச்சிங்கே தெரியாது. நீங்கள் தைச்சி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.